சிந்தூர் ஆபரேஷன் குறித்து பிரதமர் உரை. உக்ரைன் மீதான ரஷ்யா போர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என சமீபத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பயங்கரவாதத்திற்கு எதிரான பாரதத்தின் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு முதன்முறையாக பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் நேற்று உரையாற்றினார். அதில் ஆபரேஷன் சிந்தூர் என்பது மக்களின் உணர்வும் மற்றும் வைராக்கியம் என்றும் இதில் நாட்டின் திறமை உறுதியுடன் வெளிப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இந்தியா ஒவ்வொரு அமைதியும் விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார். இந்திய எல்லைகளை பாகிஸ்தான் தாக்கியதற்கு பாகிஸ்தானில் இதயத்தின் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தான் கெஞ்சியது என்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இது போருக்கான காலம் இல்லை என்றும் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் அரசும் எதிர்க்கும் அரசும் ஒன்றாக செயல்பட முடியாது என தெரிவித்துள்ளார். தேசத்திற்கே முதலிடம் என்ற கொள்கையின்படி பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கியுள்ளது. இது வெறும் ஆரம்பம் மட்டுமே என கூறியுள்ளார். பயங்கரவாத பல்கலைக்கழகங்களாக திகழும் பாகிஸ்தானின் பகல்பூரும் முரிகேயும் இந்த போரில் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக பயணிக்க இயலாது என்றும் பாகிஸ்தான் இனி அத்துமீறினால் வலிமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான பாரதத்தின் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்த நிலையில் IPL போட்டிகள் மீண்டும் தொடங்க உள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக 18வது IPL T20 கிரிக்கெட் போட்டி ஒரு வாரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா எல்லைகளில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் காரணமாக தர்மசாலாவில் நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பாதையில் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் IPL போட்டி வரும் 17ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடங்க உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதில் 13 லீக் ஆட்டங்கள் மற்றும் இறுதிப் போட்டிகள் உட்பட 4 பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. போட்டிகள் பெங்களூரு, ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத் ஆகிய 6 இடங்களில் நடைபெற உள்ளது. மேலும் சென்னையில் நடக்க இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையிலான கிரிக்கெட் போட்டி டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று மே 29ஆம் தேதியும் இரண்டாவது தகுதி சுற்று ஜூன் 1ஆம் தேதியும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 29ஆம் தேதியும் மே 30ஆம் தேதியும் வெளியேறுதல் சுற்றும், ஜூன் 1ஆம் தேதிக்கான இறுதிப் போட்டி, இரண்டாவது தகுதி சுற்றும் ஜூன் 3ஆம் தேதி இறுதிப் போட்டியும் நடைபெற உள்ளது. மேலும் ஜூன் 3ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெற உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் தேவஜித் சைக்கியா கூறியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்து மீண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களாக ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உட்பட 10,000த்திற்கு மேற்பட்ட உக்ரைன் மக்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைன் நாட்டில் 5இல் 1 பங்கை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. மேலும் இந்த போர் நிறுத்தம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் முயன்று வரும் நிலையில் 30 நாட்களுக்கு உக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியது. ஆனால் போர் நிறுத்த யோசனையை ரஷ்யா நிராகரித்து உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக கூறியது. இதற்கு ரஷ்ய அதிபர் புதினுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதிலளித்துள்ளார். மேலும் போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை உக்ரைன் செய்து வருவதாகவும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்த நேரடி பேச்சுவார்த்தைக்கு பதிலளிக்க ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் சாகித் டியாக் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ரஷ்ய தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை இயக்குநர்கள் போர் நிறுத்தம் தொடர்பாக பரஸ்பர ஒப்பந்தம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போர் முடிவுக்கு வருவதாக நேற்று முன்தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாடுகள் இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் போர் நிறுத்த நடவடிக்கைகள் சுமூகமாக கடைபிடிக்கப்படுவது பற்றி எந்த ஒரு ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத நடவடிக்கைகளும் துவங்கக்கூடாது எனவும் பரஸ்பரம் உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இனி ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோ உயிரிழப்போ ஏற்படக்கூடாது எனவும் இரு நாடுகள் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மாநிலம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிபதி நந்தினி இன்று தீர்ப்பளிக்க உள்ளார். இந்த வழக்கில் சிபிஐ போலீசார் நடத்திய விசாரணையில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, கரண்பால், அருணானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கோவை மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றவாளிகள் 9 பேர் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்தில் தனியாக அறை ஒதுக்கப்பட்டு இன் கேமரா முறையில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து இன்று தீர்ப்பளிப்பதாக அறிவித்துள்ளார். அதன்படி சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 9 பேரும் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதனையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆன போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் இரு நாடுகளுக்கிடையே சமரசம் செய்ததாக கூறப்படுகிறது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியும் இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பை கூறியது போல எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார். போர் பதற்றம் தொடர்பாக இந்திய மற்றும் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதை சமரசம் செய்வதற்கான கோரிக்கைகள் இல்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக அமெரிக்காவுடன் எந்த ஒரு வேண்டுகோளையும் விடுவிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசிற்கு எதிராக போராட்டம் நடத்த உள்ளதாக அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருந்த அவாமி லீக் கட்சிக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக 500க்கும் மேற்பட்டோர் பலியாகியும் இருக்கின்றனர். இதையடுத்து அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5இல் நாட்டை விட்டு வெளியேறினார். இதைத் தொடர்ந்து நாட்டில் பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்த வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்திய இடைக்கால அரசு ஷேக் ஹசீனா மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது இனப்படுகொலை மற்றும் ஊழல் வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு இடைக்கால அரசு நேற்று முன்தினம் தடை விதித்தது. மேலும் அக்கட்சி மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் எந்த சூழலும் வங்கதேச அரசியலை விட்டு விலகப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். இடைக்கால அரசின் இந்த உத்தரவை வங்கதேசம் கூறியுள்ள ஜனநாயக நாடுகள் தட்டி கேட்க வேண்டும் என்றும் மக்களின் ஆதரவு இல்லாமல் அமைந்துள்ள இடைக்கால அரசின் உத்தரவை ஏற்கப் போவதில்லை என்றும் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் நீடிப்பதால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கிடையே நேற்று இரு நாட்டு ராணுவ நடவடிக்கைகளின் தலைமை இயக்குநர்கள் பேச்சு நடத்தியுள்ளனர். இனி எல்லையில் அத்துமீறல்கள் நடக்கக்கூடாது என்று இருவரும் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளனர். ரியாசியில் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வந்துள்ளனர். சம்பாவிலும் இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் தெருக்கள் மிகவும் அமைதியாக காட்சியளித்தனர். நேற்று ஓரிரு ட்ரோன்கள் பறந்ததாகவும் ஆனால் துப்பாக்கிச் சூடும் குண்டு வீச்சும் இல்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சிவாஜியின் மகன் சத்ரபதி சாம்பாஜியின் பிறந்தநாளையொட்டி ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் ஹரிபாபு கிஷன்ராவ் பக்தே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிவாஜிக்கு பின் மராத்திய பேரரசை ஆண்ட சாம்பாஜியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் பல்வேறு இடங்களில் விழாக்கள் நடைபெற்றுள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் ஆளுநர் மாளிகையில் உள்ள சாம்பாஜி சிலைக்கு ஆளுநர் ஹரிபாபு கிஷன்ராவ் பக்தே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். புகழ்பெற்ற வேளாண் அறிவியலாரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான சுப்பன் ஐயப்பன் காணாமல் போனதற்கு புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் காவிரி ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மனைவியுடன் 2 மகள்களுடனும் மைசூரில் வாழ்ந்து வந்த வேளாண் அறிவியலாளர் சுப்பன் ஐயப்பன் மே 7ஆம் நாளிலிருந்து காணவில்லை என புகார் கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உடல் கிடப்பதாக தகவல் வந்தது.
இதையடுத்து காவல்துறையினர் அதனை மீட்டனர். அந்த உடல் வேளாண் அறிவியலாளர் சுப்பண்ண ஐயப்பன் தான் என்பதை அடையாளங்கள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளனர். காவிரி ஆற்றங்கரையில் நின்ற அவரது இருசக்கர வாகனத்தையும் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் ஐயப்பனின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்தியாவின் 6 இடங்களில் இன்று விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதிக்கப்பட்ட வான்வழிகள் மூடப்பட்டுள்ளன. இதில் ஜம்மு, ஸ்ரீநகர், லே, ராஜ்கோட், பதான்கோட், பஞ்சாபி, அமிர்தசரஸ் உட்பட 32 விமான நிலையங்கள் 15ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி ராணுவ மோதல் முடிவுக்கு வந்த நிலையில் வான்வழிகள் விமானங்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நேற்று அந்த 32 விமான நிலையங்களையும் மீண்டும் திறக்கப்படுவதாகவும் தற்காலிகமாக மூட உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் இன்று ஒரு நாள் மட்டும் ஜம்மு, அமிர்தசரஸ், சண்டிகர், லே, ஸ்ரீநகர் மற்றும் ராஜ்கோட் விமான நிலையங்களுக்கும் செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது.